எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்க்கலனா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஷின் லூ வந்துட்டு சாக்கமோட்டோட ஷாப்ல தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லூ வந்துட்டு எப்பவுமே கடைக்கு லேட்டா வருவா. இதால இருந்து ஷின் வந்துட்டு அவளை ரொம்ப திட்டுறா. பிளஸ் இவன் வந்துட்டு அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வைக்கல. என்ன சொல்றானா, கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே வந்துட்டு என்ன தேவையோ இதுல இருந்து எடுத்துப்பாங்க. இது பார்த்துட்டு ஷின் என்ன யோசிக்கிறானா, லூ வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி வேலை எல்லாம் சேர்ந்து பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். லூ வந்துட்டு சொல்றானா, எப்பவுமே என்னோட அப்பாக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். பெரிய பெரிய ஹோல் எல்லாம் வந்துட்டு நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஹோல்குள்ள நிறைய சாக் எல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டிருக்கேன். ஆனா அந்த சாக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஷின் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கோவாயிட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா, இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவ்வளவு வேலை விட்டு தூக்குங்க. அதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்க கூடாது. லூ, நீ வந்துட்டு வேலைக்கு லேட்டா வந்தா ஒழுங்கா வந்துட்டு சாரி கேட்க கத்துக்கோ. ஷின், நீ வந்துட்டு லூ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஷாக் ஆகுது. ஏன்னா சாக்கமோட்டோ இது வரைக்கும் இவ்வளவு ஜாஸ்தி பேசி இவங்க பார்த்தே இல்ல. ஷின்னுக்கு வந்துட்டு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. ஏன்னா சாக்கமோட்டோ வந்துட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி தான் இருக்காரு. சடனா டோர் ஓபன் ஆயிட்டு அங்கத்துல இருந்து இன்னொரு சாக்கமோட்டோ வந்துட்டு வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டு சாக்கமோட்டோவை பார்த்துட்டு லூக்கோ ஷின்னுக்கோ தலைலாம் வந்துட்டு சுத்துது. இந்த செகண்ட் வந்த சாக்கமோட்டோ வந்துட்டு போயிட்டு சேர்ல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு அமைதியா. அதாவது இவர் தான் வந்துட்டு நிஜமான சாக்கமோட்டோ. இந்த ஃபேக்கான சாக்கமோட்டோ வந்துட்டு இந்த ரியலான சாக்கமோட்டோவை குத்துறதுக்கு வரா கத்தியில. ஆனா இந்த ரியல் சாக்கமோட்டோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த ஃபேக் சாக்கமோட்டோட நெக்ல வந்துட்டு வைக்கிறா. கொஞ்ச நேரம் ஆயிட்டு பிறகு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து நகுமோ. இந்த ஃபேக் சாக்கமோட்டோ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அவரோட ரியல் செல்ஃப வந்துட்டு காட்டுறாரு. இவர் பேர் தான் வந்துட்டு நகுமோ. இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது. அதாவது யார நினைச்சாலும் ஆங்கில மாதிரி வந்துட்டு மாறி நிக்கலாம். பிளஸ் ஷின்னால வந்துட்டு நகுமோட மைண்டை வந்துட்டு படிக்கிறதுக்கே ஆகல. நகுமோ வந்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு நகுமோட தலையிலே வந்துட்டு ரெண்டு பண்ணை தூக்கி போடுறாங்க. சாக்குமோட்டோ வந்துட்டு சொல்றா, நகுமோ வந்துட்டு ஒரு ஹிட்மேன். அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க. நகுமோட வயசு வந்துட்டு 27. நகுமோ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் கிட்ட வந்துட்டு போய் சொல்லியிருப்பா அவன் வந்துட்டு 18 years oldனு. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அவனை அடிச்சு சேர்ல வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நகுமோ வந்துட்டு சொல்றா, சாக்கமோட்டோவை யாருன்னா கொலை பண்ணிட்டு தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 billion yen வந்துட்டு பரிசா தருது பேசிட்டு இருக்காங்கன்னு. லூவோ ஷின்னோ வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் வந்துட்டு திருப்பியும் போய் சொல்லிட்டு தான் இருக்கானு. ஆனா நகுமோ வந்துட்டு சொல்றா, அது வந்துட்டு நெஜோதான சொல்லுறது. JAA அதாவது ஜப்பான் அசோசியேஷன் ஆஃப் அசாசின்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் நேத்து தான் வந்துட்டு டிசைட் பண்ணாங்க, இந்த மாதிரி யாராவது கொலை பண்ணி தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 billion yen. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு பரவ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்பதான் வந்துட்டு யாரோ பிஸா டெலிவரிக்கு வந்திருக்காங்க. ஷின் வந்துட்டு அவனோட மைண்டை ரீட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறா. அவன் வந்துட்டு இங்க ஆக்சுவலா சாக்கமோட்டோவை போட்டு தாக்குறது தான் வந்திருக்கானு. இந்த ஹிட்மேனோட பேர் பாத்தீங்கன்னா பிஸா நகாஜிமா. இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நகுமோட கழுத்துலயே வந்துட்டு கத்திய வச்சுட்டு நான் இவனை கொலை பண்ணிடுவேன்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. ஆனா சாக்கமோட்டோவோ லூவோ வந்துட்டு பிஸா சாப்பிட்டுனே இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காத இருக்காங்க. சடனா நகுமோ வந்துட்டு ஏஞ்சிட்டு இந்த நகாஜிமாவை புடிச்சி சேர்ல உட்கார வைக்கிறா. ஆல்மோஸ்ட் இவனை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கே போயிட்டு இருக்காங்க. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்றா. இதை கேட்டு நகுமோ வந்துட்டு கலாய்க்கிறா சாக்கமோட்டோவை. உன்னோட நோ கில் ரூலை வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கல, இந்த மாதிரி பண்ண நீ வந்துட்டு வீக் ஆயிடுவ சாக்கமோட்டோ. என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு உன்னை கொலை பண்றதுக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ இந்த மாதிரி நீ வீக்கா இருக்கிற சிச்சுவேஷன்ல. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றானா, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். என்னோட குரூப் வந்துட்டு உன்னோட விஷயத்துல எல்லாம் வந்துட்டு தலையிட மாட்டாங்க. நகுமோ பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல மெம்பரா இருக்காரு. அந்த குரூப் பேர் பாத்தீங்கன்னா தி ஆர்டர். இந்த ஆர்டர் குரூப் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, வேற அடியாளுங்க அதாவது வேற ஹிட்மேனை வந்துட்டு நோட் டவுன் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அவங்கள கொலை பண்ணுவாங்க. சாக்கமோட்டோ கூட பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் குரூப் இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு. நகுமோ போறப்போ சாக்கமோட்டோ வந்துட்டு கேக்குறாரு, நான் சத்தா என்ன பிரயோஜனம் மத்தவங்களுக்குன்னு. அதுக்கு நகுமோ என்ன சொல்றானா, அது பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்துட்டு ஒரு மிஷன் மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி நீ வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்ட. ஆனா ரீசெண்டா வந்துட்டு என்னவோ மாஃபியா குரூப் மேல கை வச்சுட்ட. இதால இருந்து நிறைய பேர் வந்துட்டு உன்னை தேடிட்டு இருக்காங்க. இப்ப வந்தானே பிஸா நகாஜிமா, அவ்வளவு பெரிய ரவுடியில இதோட பெரிய பெரிய டேஞ்சரஸ் அசாசின்ஸ்லாம் வந்துட்டு உனக்கு வருவாங்க. நகுமோ நகாஜிமாவை கூட்டின்னு போயிடுறா. ஷின் வந்துட்டு இவனை ஸ்டாப் பண்ணதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு வேனிஷ் ஆயிடுறாங்க. ஷின் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா, இந்த நகுமோ வந்துட்டு போனானே அவன் நிஜமா வந்துட்டு யாரோட டீம், யார வந்துட்டு நிஜமா சப்போர்ட் பண்றா. அந்த பிஸா பாக்ஸ்ல ஒரு கேமரா இருக்குது. அதுல இருந்து நிறைய ஹிட்மேன் வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஹிட்மேன் குரூப் பேர் பாத்தீங்கன்னா டாண்டன்காய். இவங்க வந்துட்டு சாக்கமோட்டோவை பாத்துட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த 1 billion yen பத்தி கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த குரூப்போட தலைவர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பாத்துட்டு சாக்கமோட்டோவை தப்பா எடை போட்டுறாதீங்க, அவன் தான் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ், இவனை கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸி விஷயம் இல்ல.
ஏன்னா இவன் வந்துட்டு இந்த ஆர்டர்னு குரூப்ல வந்துட்டு இருந்திருக்கான். இந்த குரூப்ல இருக்கிற வேற பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டர்னு ஒரு குரூப் இருக்குதுல, அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஃபேக் கதை தான், நிஜம் இல்ல. பிளஸ் சாக்கமோட்டோ வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ இவர் கண்டிப்பா வீக்கா இருப்பாரு, கொலை பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. சடனா சாக்கமோட்டோ வந்துட்டு அந்த கேமரா கிட்ட கன் காட்டுறாரு. நீ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு நரகோனா நான் என்னன்னு காட்டுவேன். இத சொல்லிட்டே வந்துட்டு கேமராவை ஷூட் பண்ணிடுறாரு. ஈவினிங் வந்துட்டு ஷின்னோ சாக்கமோட்டோவோ பேசிட்டு இருக்காங்க, எப்படி இவங்க 2 பேர் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மறைவுல இருக்கணும்னு. அப்போ சாக்கமோட்டோட வைஃபோ பொண்ணோ வந்துட்டு அங்க வந்துடுறாங்க. நாளைக்குக்காக ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சாக்கமோட்டோக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு வந்துட்டு அவங்க தீம் பார்க்கு போனோன்னு. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஃபேமிலியோ வந்துட்டு தீம் பார்க்குக்கு போயிட்டு நிறைய ரைடை வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாக்கமோட்டோவோ லூக்கோ வந்துட்டு இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் பார்த்தாலே பயம். ஹானா அதாவது சாக்கமோட்டோட பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த பார்க்ல வந்துட்டு சுகர் பனின்ற ஒரு கேரக்டர் இருக்கு, அத வந்துட்டு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா அப்பப்போ வந்துட்டு சாக்கமோட்டோக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஏன்னா இவனோட ஃபேமிலிக்கு வந்துட்டு எதனா ஆயிடும்னு. ஷின் வந்துட்டு லூ கிட்ட சொல்றா, இன்னைக்கோட மிஷன் என்னன்னா சாக்கமோட்டோவை அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருது தான். லூ வந்துட்டு கேக்குறா, பக்கத்துல வந்துட்டு யாருன்னா எனிமி வராங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும், ஏன்னா இங்க வந்துட்டு நிறைய ஜனங்க இருக்காங்க. இதுக்கு ஷின் என்ன சொல்றான்னா, 30 மீட்டர்ஸ் ரேடியஸ்ல எந்த ஆளோட மைண்டனா வந்துட்டு படிக்க முடியும், யாருன்னா வந்துட்டு கொலை பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இல்லனா தாட்ல வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இதுக்கு லூ வந்துட்டு கேக்குறா, என்னோட மைண்டு கூட வந்துட்டு நீ படிச்சுட்டு இருக்கான்னு. இதுக்கு ஷின் சொல்றா, அப்படிலாம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் வந்துட்டு நான் ஈஸியா பண்ணிட முடியாது, ரொம்ப ஃபோக்கஸ் தேவை எனக்கு. சடனா ஷின்னுக்கு வந்துட்டு சென்ஸ் ஆகுது, கிட்ட வந்துட்டு ஏதோ எதிரி நெருங்கிட்டு இருக்கான்னு. இத நென்ஷனே வந்துட்டு சாக்கமோட்டோக்கு அலர்ட் பண்றா. இந்த ஹிட்மேன் பாத்தீங்கன்னா ஜானிட்டர் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு வந்துட்டு இருக்காரு. லூ இந்த சைடுல என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஹானாவோ ஏயோவோ வந்துட்டு இந்த விஷயம்லாம் வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஹிட்மேன் வந்துட்டு சாக்கமோட்டோவை கொல்றதுக்கு வரும்போது சாக்கமோட்டோ அப்படியே காமா அவரோட பாக்கெட்ல இருந்து பென் எடுத்துட்டு அந்த ஆளோட நெஞ்சிலேயே வந்துட்டு குத்திடுறா. லூவோ ஷின்னோ வந்துட்டு இந்த பாடியை ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு போட்டுட்டு தூக்கின்னு போயிடுறாங்க. பார்த்து நோட்டீஸ் பண்றாங்க, இவன் வந்துட்டு இன்னும் சாவல, கண்டிப்பா பொழிச்சுப்பானு. அந்த சைட்ல டாட்ஸுன்னு ஒரு இன்னொரு ஹிட்மேன் வந்துட்டு பாத்துட்டு இருக்கா. இவன் என்ன நினைக்கிறானா, ஷின்ன வந்துட்டு ஃபர்ஸ்ட் தாக்கணும் சாக்கமோட்டோக்கு பதிலா. நான் எதுவும் நினைக்கலனா ஷின் வந்துட்டு என்ன கண்டுக்க மாட்டா. இப்ப எல்லாரும் வந்துட்டு ரோலர் கோஸ்டர் ரைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. லூவோ ஷின்னோ வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, எதனா டேஞ்சர் வந்துட்டு வருதான்னு பாக்குறதுக்கு. ஆனா இந்த டாட்சு பையன் வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. ஷின்னுக்கு வந்துட்டு எதுவுமே சென்ஸ் ஆக மாட்டேங்குது, ஆனா லூக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது புரிஞ்சுக்கினே அவன் வந்துட்டு ஷின்னு கிட்ட சொல்றா. இது சொல்லும் போதே டாட்சு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இவ்வளவு நல்லா வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா, நானு அவன் வந்துட்டு என்ன இன்னும் வரைக்கும் கண்டுக்கவே இல்ல. இது வந்துட்டு ஷின்னுக்கு தெரிஞ்சிது. சாக்கமோட்டோ கூட வந்துட்டு வார்ன் பண்றா. ஆனா டாட்சு பையன் வந்துட்டு சாக்கமோட்டோவை ஷூட் பண்றா. ஆனா அந்த புல்லட் போயிட்டு அவரோட கிளாஸ்ல தான் விழுது. பார்த்தா அந்த கிளாஸ் வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ். இதை பார்த்துட்டு ஷின் வந்துட்டு டாட்சுவை பிடிக்கணும்னே அந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல இருந்தே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணிட்டு அந்த சைட்ல போயிடுறாங்க. இப்போ அந்த ட்ராக் மேல தான் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின் வந்துட்டு டாட்சு கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. அந்த ரோலர் கோஸ்டர் வந்துட்டு கிட்ட வந்துட்டே இருக்கு. அது மேலேயே வந்துட்டு இவங்க ஜம்ப் பண்ணிடுறாங்க. டாட்சு வந்துட்டு 2 கத்தியை வந்துட்டு த்ரோ பண்றா. அதுல ஒரு கத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாய்சன்ல டிப் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஷின்னோட கால்ல வந்துட்டு போயிட்டு விழுது. குத்துன உடனே பாத்தீங்கன்னா ஷின்னோட ஐசைட் வந்துட்டு கம்மியாயிட்டே இருக்கு. டாட்சு சொல்றா, நானே வந்துட்டு இந்த பாய்சன் தயாரிச்சேன், பிளஸ் சாக்கமோட்டோட கண்ணுல வந்துட்டு எனக்கு பயம் தெரிஞ்சிச்சு, ஜனங்க வந்துட்டு பயந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா செத்தாங்க. ஷின் வந்துட்டு இதுக்கு என்ன சொல்றான்னா, சாக்கமோட்டோ கண்டிப்பா வந்துட்டு பயந்துட்டு தான் இருக்காரு, சாவோட பயம் இல்ல அவருக்கு, அவரோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றோங்கிற ஒரே பயம் தான். அதுக்காக அவர் எதனா பண்ணுவாரு. ரோலர் கோஸ்டர் திருப்பியும் வந்துட்டே இருக்கு. ஆனா ஷின் வந்துட்டு ரோலர் கோஸ்டர் யூஸ் பண்ணி அது மேல ஜம்ப் பண்ணி டாட்சுவோ ஷின்னோ வந்துட்டு இப்ப ரோலர் கோஸ்டர் மேலேயே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷின்னுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை வந்துட்டு போயிட்டே இருக்கு. சடனா அவனுக்கு வந்துட்டு புரியுது, ஆனா வந்துட்டு அந்த சுகர் பனி ஷோவை பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்கானு. ஷின் வந்துட்டு என்ன பண்றானா, டாட்சு வந்துட்டு இழுத்துனே வந்துட்டு அந்த சுகர் பனி ஷோவோட ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காங்க. இந்த ஷோ பாத்தீங்கன்னா சுகர் பனின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கும். ஷின் என்ன பண்றானா, அந்த சுகர் பனியோட காஸ்டியூம் போட்டுட்டு டாட்சு வந்துட்டு ஃபைட் பண்றா. இந்த கிரௌட வந்துட்டு பார்த்துட்டே சேர் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஷோன்னு நினைச்சிட்டே வந்துட்டு எல்லாரும் சேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல இது வந்துட்டு நிஜமாலே ஆயிட்டு இருக்குன்னு. ஷின் வந்துட்டு டாட்சுவை ரொம்ப வேகமா வெறித்தனமா வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆனா டாட்சுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுது, எப்படி வந்துட்டு இவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா பார்க்காதவே. ஏன்னா அவனுக்கு பார்வை போயிட்டு இருக்கோம்ல அந்த பாய்சனால இருந்து. ஆனா ஆடியன்ஸ் சைட்ல வந்துட்டு சாக்கமோட்டோவை காட்டுறாங்க. டெலிபதி அதாவது மைண்ட்ல இருந்தே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு ஷின் கிட்ட. இது கேட்டுன்னு தான் வந்துட்டு ஷின் டாட்சுவை செமையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பா, கண்ணை வந்துட்டு தொற்காதவே. ஆடியன்ஸ் கூட இது சுகர் பனோட ஷோன் தான் நினைச்சிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முன்னாடி ஒரு நெஜோ ஃபைட் ஆயிருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 4ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.